நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் மாறா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம். நலமா நீங்க நலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? தவக்காலம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா அனுசரிச்சிட்டு இருக்கிறீங்களா? நல்ல தவ முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறீங்களா? தடைகள் சோதனைகள்லாம் நிறையா இருக்கும். இருந்தாலும் விடாது முயற்சியில் இருங்கள். ஆண்டவர் போராடணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறார். போராட்டத்தின் இறுதியில் தான் வெற்றி, இல்லைங்களா? இயேசுனுடைய வாழ்க்கையில் போராட்டம் இருந்துச்சு, பாடுகள் இருந்துச்சு, இறப்பு இருந்துச்சு. அதோடு அவருடைய வாழ்க்கை முடியல, உயிர்ப்பு தான் நிறைவு, சரிங்களா? அதனால் நம்முடைய வாழ்க்கை அதே மாதிரி தான், உயிர்ப்பை நோக்கிய பயணம் தான், இறப்பை நோக்கிய பயணம் அல்ல. அதனால் அதை எப்பொழுதும் கண்முன்னே வைத்து நம்ம ஓடிக்கொண்டே இருக்கணும். எந்த சவால்கள் வந்தாலும் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். இன்று நம்முடைய மாறா தொலைக்காட்சியின் சார்பாக பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை அனைத்து பெண்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது, இல்லைங்களா? அதனால் ஐயோ மறந்துட்டேனே அப்படின்னு நினைக்காதீங்க. வீட்டில் இருக்கிற எல்லா ஆண்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்கள். இதெல்லாம் என்ன ஃபாதர், நமக்கெல்லாம் ஒரு விழா இருக்குதா? அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. ஏன் இந்த பெண்கள் தினம், இதை ஏன் சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னா, இன்னும் நம்முடைய சமூகத்தில் சம மரியாதை, சம அந்தஸ்து, சம மதிப்பு இன்னும் பெண்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அதுதான் உண்மையாக இருக்கிறது. இன்றும் ஆணாதிக்க சமுதாயத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம நினைத்தபடி போக முடிகிறது, வர முடிகிறது. ஒரு பெண்ணால் செய்ய முடிகிறதா? தனியாக போக முடிகிறதா? அதற்கான சூழல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கி எத்தனை அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. பெண்களுக்கு எதிராக கொடுமைகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. இன்றும் கூட படிப்பறிவு இல்லாமல் குழந்தை திருமணம் செய்கிறாங்க, பெண் குழந்தைகளை கொல்றாங்க. இன்னும் என்னென்னமோ நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதிகாரத்தில் அவர்களுக்கு பங்கே கொடுப்பதில்லை, புரியுங்களா? கோயிலுக்கு போகிறோம், கோயிலில் அதிகமாக பங்கெடுக்கிறது யார்? பெண்கள் தான். கோயில் ஃபுல்லாக நிரம்பி வழியுது அப்படின்னா பெண்கள் தான் 90%. மீறி 10% தான் ஆண்கள் இருப்பாங்க, இல்லை 25% ஆண்கள் இருப்பாங்க. ஆனால் அதுவே அந்த பங்கில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் யார் அதிகமாக இருப்பா அப்படின்னா ஆண்கள் தான் இருப்பாங்க. பெண்களுக்கு ஏதோ 1%, 2% கொடுப்பாங்க. என்ன நியாயம்? ஏன் அவங்க சிந்திக்க தெரியாதா? அவர்களால் முடிவெடுக்க முடியாதா? அன்னை மரியாள் சுயமாக முடிவெடுத்தார். ஆம், போய் அப்பாட்ட கேட்டு வரேன் அப்படிலாம் சொல்லலை. அழைப்பு வந்துச்சு, இல்லைங்களா? கபிரியேல் தூதர் வந்து சொல்கிறார், அழைப்பு கொடுக்குறார். அவங்க உடனே இருங்க எங்கள் அப்பாட்ட போய் நான் கேட்டு வந்துடுறேன் சொல்லலை. இல்லைங்க எனக்கு திருமண நிச்சயம் இருக்குது, யோசிப்பிட்டு போய் கேட்டு வந்துடுறேன் சொல்லலை. சுயமாக முடிவெடுத்தாங்க. ஆகட்டும், உடைய சொற்படி எனக்கு நிகழட்டும். அந்த துணிச்சல், அந்த வீரம் யார்கிட்டேருந்து கிடைக்கும்? அன்னை மரியாள்கிட்டேருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பெண்களும். அதனால் ஆண்களும் இதை அறிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். பல நேரங்களில் வந்து பெண்கள், அது திருமணம் முடித்த ஆண்களெல்லாம் என்னை வந்து பெண்களை வந்து பெரிய தொல்லையாக கொடுமை செய்கிறவங்களாக பார்த்துக்கிட்டு நிம்மதியாகவே இருக்க முடியல என்னென்னமோ சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அது உண்மை என்று ஒரு வேளை நான் குருவாக இருக்கிறதுனால எனக்கு தெரியாமல் இருக்கலாம், சரிங்களா? ஆனால் எனக்கும் அம்மா இருக்கிறாங்க, எனக்கும் தங்கை இருக்கிறாங்க, தங்கையுடைய குழந்தை இருக்கிறாங்க. அவங்கள பார்க்குறோம். அவர்களுக்கு சரியான சம உரிமை, சம மரியாதை கொடுக்காததுனால தான் ஒரு அடிமைத்தனம் நமக்கே அறியாமல் ஆண்கள் அந்த பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதனால்தான். அதேபோல் பெண்களை பார்க்கும் பொழுது நம்முடைய பார்வையில் இச்சை இருப்பதனால்தான் எல்லாமே தவறாக இருக்கிறது. புரியுதுங்களா? நமக்கு எல்லாமே தவறாகவே தெரிகிறது என்று நான் நினைக்கிறேன். அதனால் நம்முடைய பார்வையில் மாற்றம் வேண்டும், நம்முடைய சிந்தனையில் மாற்றம் வேண்டும். அப்போ தான் செயல்களிலும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதனால் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பெண்களை மதிக்க தொடங்கினால் நம்முடைய சமூகத்திலும் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியும், உயர்வாக கருத முடியும். அதே போல் சம அதிகாரம்
சம மரியாதை கொடுக்கின்ற பொழுது எல்லாமே மகிழ்ச்சியாக அமைதியாக இருக்கும். இந்த ஆதிக்கம் என்பதே இல்லாத பொழுது மாற்றம் ஏற்பட்டு அந்த இறையாட்சியை நம்மால் கட்டி எழுப்ப முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் உயிர்த்த செய்தியை யாரிடம் முதல்ல சொன்னார்? சீடர்கள்ட்ட சொன்னார், மகதலா மரியாட்ட தான் சொன்னார். புரியுதுங்களா? அதனால் முதல் நற்செய்தி அறிவிப்பாளரே ஒரு பெண்ணு தான் இயேசுடைய பார்வையில். அதனால் இவ்வளோ நிறைய விவிலியத்திலேருந்து எடுத்து சொல்லலாம். அதனால் இயேசுவின் சீடர்கள் என்றால் நாம் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பெண்கள் தினத்திலே. அதனால் இந்த பெண்கள் தினத்தை நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக எவ்வளோ பணி செய்து கொண்டிருக்கிற எல்லா பெண்களுக்காகவும் நம்ம நன்றி சொல்லணும், அவர்களுக்கு வாழ்த்து சொல்லணும், அவர்களுக்காக ஜெபிக்கணும், அவர்களுக்கு துணையாக பாதுகாவலாக இருக்க வேண்டும். சரிங்களா? இந்த ஒரு செய்தியோட நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்னும் நம்முடைய அன்பர்கள் பல பேரை சந்தித்து உரையாடலாம், உறவாடலாம். சரிங்களா? முதல் அன்பர் யாருன்னு பார்த்தலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நல்லா இருக்கிறோம், மகிழ்ச்சி. உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் பேர்லாம் சொல்லுங்கள், அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் சேவியர் ஃபாதர். என் பேர் ஆரோக்கியசாமி ஃபாதர். ஓகேப்பா. ஸ்டெஃபி. என் பேர் அல்போன்ஸ் மேரி ஃபாதர். அல்போன்ஸ் மேரி. எங்கேருந்து பேசுகிறீங்க எல்லாரும்? மேலே திருப்போம், தஞ்சாவூர். ஓகே, தஞ்சாவூர். எந்த உங்கள் பங்கு ஆலயத்தோட பேர் என்ன? ஞானநகர் பங்கு ஃபாதர். ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கள், மாதா டிவி அப்படின்னு நினச்ச உடனே உங்கள் மனசில் என்ன சொல்லணும்னு தோணும்? ஆன்மீக சிந்தனை. ஆன்மீக சிந்தனை. ஓகே. அப்பா நீங்களாம் என்ன சொல்கிறீங்க? மிகப்பெரிய கொடை. மிகப்பெரிய கொடை. சூப்பர். கிராமங்கள்ல தான் ரெகுலரா மாஸ் பார்க்க முடியுது சார். இதனால ஓகே. மாலை பேட்டிக்கிறோம்னா டெய்லி நாங்கள் மாஸ் பார்க்குறோம். சரி. டெய்லியும் பார்க்குறோம். 3 பூசையும் பார்க்குறோம் சார். இரவு ஜெபமாலை, திவ்யநற்கனை, ஆராதனை, மற்றும் விவிலியத்தை பத்தி பேசுறாங்க. ஃபாதர் அதை பாக்குறோம். திருப்புகள் எல்லாம் சொல்றாங்கல்ல, புதிய ஆராதனை ஃபாதர் எல்லாம் செய்யறாங்க, அதெல்லாம் பார்ப்போம். மேக்சிமம் எல்லாமே மாதா டிவியை பொறுத்த வரைக்கும் எதுவும் நிறுத்துறது இல்லை. எல்லாத்தையுமே விடாம பார்த்துட்டு தான் இருக்கோம். பெரிய ஒரு குடைதான் அது நமக்கு கிடைச்சது. மாதா டிவி பார்க்கறதுனால நம்ம மனசுக்கு என்னென்ன கிடைக்குது, நம்ம குடும்பத்துக்கு என்ன கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? திருப்தி கிடைக்குது. வேண்டது அனைத்தும் கிடைக்குது. மாதா டிவி பொறுத்த வரைக்கும் எல்லாம் எந்த குறையும் இல்லை. மாதா டிவினால என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிறீங்க? ஜெபிக்கிறதுக்கு கத்துக்கிறோம். என்ன மாதிரி என்ன நேரத்துல பண்றது போறோங்கிற ஜெபங்கள்லாம் கரெக்டா தெரியுது. பைபிளை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறோம். ஓகே. சொல்றாங்க. இப்ப நாடகங்கள் கூட சேனத்துல போடுறாங்க. அதன் மூலமாவும் சிலதை தெரிஞ்சுக்கிறோம். ஒரு ஐயா பேசுறாங்க, செல்வதானந்தன். ஆமா. அந்த ஐயா சொல்ற அந்த பைபிள் படி இருக்கிறதெல்லாம் நல்லா நிறைய தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி சரி சரி, ரொம்ப சந்தோஷம். பல விஷயங்கள் சொல்றீங்க, கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து உங்க குடும்பத்துக்கே இந்த நிகழ்ச்சி தான் பிடிக்கும் அப்படின்னா எந்த நிகழ்ச்சி சொல்லுவீங்க? எல்லாமே பிடிக்கும். திருப்பலி பிடிக்கும். சூப்பர் சிங்கர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, ஓடிடுறாரு. அது நல்லா பார்ப்போம். சந்தோஷம் சந்தோஷம். மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களும் இந்த மாதிரி மாதா டிவி சேனல்ல உள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்து பயனடையணும். இன்னும் ஆன்மீக பக்தியில வளர்த்துக்கணும். பெண்மேலும் அவங்க குடும்பம் வளர்த்து ஜெயமாலை சொல்லணும், திருப்பலியில எல்லாம் பங்கு கொள்ளணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அருமை. கிறிஸ்தவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் தான் பாருது. ஜெபம் செய்யறது, திருப்பலி வாங்குறது, மரபு எல்லாம் கேட்கறது, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கு. ஓகே. அதுவும் சமகாலத்துல எல்லாமே நம்ம நினைக்கிறபடி எல்லாம் செஞ்சுட்டு கொடுக்குறாங்க. அதையே நம்ம பார்த்தா போதும். இதனால கோயிலுக்கும் போறோம், அங்கேயும் போய் எல்லாத்துலயுமே கலந்துக்கிறோம். சரி. மெயினா முடியாதவங்களுக்கு, கை கால் முடியாதவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க குடும்பத்துல எல்லாம் பாக்குறதுக்கு இது பெரிய ஒரு வாய்ப்பு. நல்ல ஒரு கிஃப்ட். ஓகே, எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம்.
நீரும் என்றமை நீ தள்ளாமல் காணத்துமை தற்காரும் பாராமே துணை நீரே பார்த்தே போற்றவரம் தாரும். சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுகள். ஒரு ஜெப சொல்லி நிறைவு செய்யலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவு செய்தருள்வாராக. உங்கள் குடும்பத்தில் எப்பொழுதும் ஆண்டவர் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அருள்வாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நன்றி. தொடர்ந்து தொலைக்காட்சியை பாருங்கள். தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் அருமையான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிகள், வாழ்த்துக்கள். உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நன்றி. தொலைக்காட்சி நண்பர்களே, தஞ்சாவூர்லேருந்து ஐயா ஆரோக்கியசாமி, அம்மா அல்ஃபோன்சா மேரி மற்றும் அவருடைய குடும்பத்தினர் எல்லாரும் பங்கெடுத்தாங்க. தொலைக்காட்சியை பற்றி ரொம்ப அழகழகான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். ரொம்பவே உதவியாக இருக்குது அப்படிங்கிறத அதிகமாகவே ஆழமாகவே பதிவு செய்தார்கள். அதனால் குடும்பத்தினருக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுகள். தொடர்ந்து தொலைக்காட்சியில் இணைந்திருங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சரிங்களா? அடுத்த அன்பரை கூப்பிட்டு நல்லா விசாரிக்கலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். நலமா? எப்படி இருக்கீங்க? நலம் ஃபாதர். நீங்க நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி, சந்தோஷம். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. பேர்லாம் சொல்லுங்க. என்னுடைய பேர் ஜான் விஸ்வநாதன் ஃபாதர். என் வீட்டுக்காரம்மா பேர் மரிய செல்வி ஜான். எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க புதுகிராமம், கன்னியாகுமரி புதுகிராமம். உங்க பங்கு ஆலயத்தோட பேர் என்ன? மிக்கேல், புனித மிக்கேல் அதிதூதர். ஓகே, சூப்பர். சரி, சொல்லுங்க. மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்க மனசுல என்ன சொல்ல தோணணும்? உடனே மாதா டிவி ஒரு பொக்கிஷன் ஃபாதர், ஒரு பொக்கிஷமா தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா எல்லா விதத்திலயுமே பக்தியிலையும் ஆன்மீகத்திலையும் ரொம்ப எங்களுக்கு சூப்பரா இதா இருக்குது. கொரோனா டைம்ல கோயிலுக்கு போகாத எல்லா ஆறுதலும் இந்த டிவி வழியா தான், மாதா டிவி வழியா தான் நாங்க எல்லாமே அனுபவிச்சது. இப்போ எனக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆனதுல ஃபாதர் 1.5 வருஷமா வீட்டுல இருந்தேன். அந்த நேரத்துல ஃபுல்லாவே எனக்கு மாதா தான் எனக்கு துணையா இருந்தது. யாருமே நினைக்கல நான் உயிரோட வருவேன்ட்டு. அந்த அளவுக்கு சீரியஸா விஷயங்கள் இருந்து இப்ப நான் ஃபாதர் ஒரு 2-3 மாசமா தான் நான் கோயிலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அப்படியே இங்க இருந்து வீட்டுல இருந்து நடந்து போறதுக்கு எனக்கு முடியாது. வீட்டுக்காரங்க தான் கூட்டிட்டு போவாங்க. காலையில 8 மணில இருந்து தொடங்குறது, ஈவினிங் நைட்டு 8 மணி ஜெபமால வர 1 by 1 நான் அதுலயே எனக்கு நல்ல ஆறுதலும் ஈடுபாடுமா இருக்குது. ஜெபமாலையில எப்பவுமே இருக்கும். 10 மணி ஜெபமாலை இதுல உள்ளது. அப்புறம் ஆராதனை எல்லாமே எனக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குது. அதுலயே எங்க வீட்டுக்காரங்களும் முன்னாடி அந்த அளவுக்கு மாதா டிவி இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு அடிபட்டதுல இருந்து என்னுடைய இதை பார்த்து அவங்களும் நல்ல மாதா டிவியில இது பண்றாங்க. வாழ்க்கையில மனைவி திரும்பி வருவான்னு நாங்க எதிர்பார்க்கல. ஓ சரி. ஒரு பெரிய அதிசயம் ஃபாதர். யாருமே இந்த ஊர்ல இருக்கிறவங்க செல்வியா உழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் அந்த மாதாவும் இயேசுநாதருடைய வழியினால என் என் மருமகன், பேர பிள்ளைகள் இங்க இருந்து எங்களை சுமந்து பெங்களூருக்கு கொண்டு போய் நிமேக்ஸ் ஹாஸ்பிட்டல்ல 2 ஆபரேஷன் ஆச்சு ஃபாதர். முதல்ல ஒரு கீ ஹோல் சர்ஜரி நடந்தது. அதுல எல்லாமே கொஞ்சம் சக்சஸ் ஆயிட்டு நாங்க கோயிலுக்கு நம்ம விபூதி திருநாள் அன்னைக்கு கோயில்ல போயிட்டு நன்மையெல்லாம் வாங்கிட்டு வெளியே வரும்போது அந்த மிதியடி காலில் பட்டு தவறி அவளுக்கு அந்த ஷாக் ஆனது ஆகிற மாதிரி உடனே அட்மிட் பண்ணிட்டு ஃபாதர் 3வது நாள் எங்களுக்கு ஒரு பெரிய ஆபரேஷன் ஆச்சு. 144 ஸ்ட்ராப்லர் ஃபாதர் தலையில. ஆனா பெரிய ஒரு மிராக்கிள் என்னன்னா ஃபாதர், அன்னைக்கே அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ண அன்னைக்கு 8-10 மணி நேரம் ஆபரேஷன் முடிஞ்சு ஃபாதர் அவங்கள டாக்டர் நடக்க சொல்லி
அங்க இங்க ஒரு அரை மணி நேரம் எக்ஸசைஸ்க்கு அப்புறம் நேரா கொண்டு வந்து வெளியே விடுறாங்க ஃபாதர். அதுக்கப்புறம் ஒரு மெடிசன் கிடையாது, ஒரு பேண்டேஜ் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்படியே ஒரு வாரம் அவங்க அந்த பிளட் மாத்திரம் ஆப்ரேஷன் பண்ண பிளட் எல்லாம் இது பண்ணிட்டு ட்ரை ஆன உடனே எங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. பெங்களூர்ல மகம் 2 நர்ஸ் வச்சுக்கிட்டு டே அண்ட் நைட் 24 hours அவங்க கேர்ல ஒரு 3-4 மாசம் அவங்களே அவங்களுக்கு தங்க வேண்டிய வசதியை கொடுத்து எல்லாமே. சரிங்கய்யா, சரிங்கய்யா, சந்தோஷம். உண்மையிலே பெரிய அதிசயங்கள் நடந்திருக்கு. மாதாவுடைய நீங்கள் மாதாட்ட மேலே வச்சிருக்க அதனால மாதா மேலே வச்சிருக்க நம்பிக்கை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உண்மையிலே ஜெபித்துக் கொள்வோம். மாதா டிவி உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்கய்யா. வாழ்க்கையில மாதா டிவி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டு. அம்மா தன் பிள்ளைகளை எப்படி வழி நடத்துறாங்களோ அதே போல அந்த அன்னை மாதான்றது அம்மா, எல்லாருக்கும் பொதுவான அம்மா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் அவங்க இருந்து ஒவ்வொருத்தரை கண்காணித்து மேற்கொண்டு எடுத்துட்டு போறாங்க. அதே போல அம்மாவுடைய தயவுனால அம்மாவை கண்டிப்பா எல்லாரும் அவங்கள ஜெபிக்கணும், அவங்கள புகழணும், அவங்கள பெருமைப்படுத்தணும். அந்த மாதா டிவியை போட்ட உடனே ஏதோ ஒரு பலம் வந்து மாதிரி ஒரு சக்தி, ஒரு ஆன்மா வந்து நமக்கு அந்த மாதா கூட இருந்து நம்மளுக்கு வழி நடத்துறாங்கன்ற அந்த வரும்போதே ஒரு தெம்பு வந்துருக்கு. சரிங்கம்மா, இப்போ நீங்க ரொம்ப அருமையா பல ஷேரிங் நல்லா பண்ணீங்க. ரொம்ப அருமையா பகிர்வு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சந்தோஷம். 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, நல்லா இருக்கும். அவள் தாளை பணித்திடுவோம், அவள் செய்யும் பணிதான் மோட்சம், இயேசுவை தொழுதிடுவோம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணித்திடுவோம். பிள்ளைகள் என்றும் வாழ நல்லது எல்லாம் தருவார், பிள்ளைகள் என்றும் வாழ நல்லது எல்லாம் தருவார். அவள் உள்ளம் என்றும் மகிழ உண்மை வழியில் நாம் நடப்போம். தாயின் வழிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். அருமை, வாழ்த்துக்கள், நன்றிகள். மாதொலைக்காட்சி பற்றி நிறைய கருத்து சொன்னீங்க. நல்ல காரியங்கள் பலவற்றை பகிர்ந்துக்கிட்டீங்க. அதனால் தொடர்ந்து மாதொலைக்காட்சியை பாருங்கள். நாங்களும் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஒரு ஜெபம் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் நிறைவு செய்தருள்வாராக. குடும்பத்தில் அமைதியை மகிழ்ச்சியை தருவாராக. நீங்கள் எங்கு சென்றாலும் ஆண்டவர் உங்களை பாதுகாத்து கரம் பிடித்து வழிநடத்துவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார். தொடர்ந்து மாதொலைக்காட்சி பாருங்க. மாதொலைக்காட்சிக்காக பிரேயர் பண்ணுங்க. மாதொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, நன்றி. எல்லாருக்காக நம்ம மாதா டிவி செழிப்பா வரணும் ஃபாதர். தேங்க்யூ. மாதொலைக்காட்சி நண்பர்களே, கன்னியாகுமரியிலேருந்து ஜான் செல்வி குடும்பத்தினர் ரொம்ப அருமையாக பேசினாங்க. அதாவது விடாமல் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று பேரார்வத்தோடு பேசிக்கிட்டு இருந்தாங்க, அப்படி தான் சொல்லணும். குடும்பத்தில் நடந்த புதுமைகள் சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதனால் வாழ்த்துக்கள், நன்றிகள். உங்களுடைய ஆழமான பகிர்வுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். இறுதியாக ஒரு நண்பரை கூப்பிட்டு சார் செல்லமா ஊடக வழி இல்லம் நோக்கி பலமா வாங்க போகலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நான் நல்லா இருக்கேன் ஃபாதர். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. உங்களை உங்க குடும்பத்தில் இருக்க உங்க பேர்லாம் சொல்லி அறிமுகப்படுத்திக்கங்க. ஆக்சுவலி நான் ஃப்ரம் பெங்களூர். ஸோ எனக்கு 2 அண்ணா இருக்காங்க, அக்கா இருக்காங்க. உங்க பேரு? என்னோட பேர் செலின் ஆண்டனி.
மற்றவங்க பேர்லாம் சொல்லுங்கள், வீட்டில் இருக்கவங்க பேர்லாம். அண்ணாவோட பேரு ஜான்சன், செகண்ட் அண்ணாவோட பேரு ஸ்டீஃபன் ஆண்டனி. So, அண்ணி அந்தரோஸ் செல்வராணி இருக்காங்க, அக்கா மேரி க்ளோரி. ஓகே ஓகே, மகிழ்ச்சி. மாதா டிவி நினச்ச உடனே உங்கள் மனசில் என்ன சொல்லணும்னு தோணும்? மாதா டிவி, see wherever we are in the world we get connected. ஸோ நம்ம வந்து ஓகே நான் சாப்பல்ல போய் ப்ரேயர் பண்ணுவோம், எனக்கு டைம் இல்லை அப்படின்னாங்க. பட் இது நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் வேணும்னா எஸ் we get connected wherever we are in the world. ஓகே, உங்களுக்கு எந்த அளவுக்கு மாதா டிவியை பார்க்குறதுனால நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம், யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு அடரேஷன்ல ஒரு டீப்பர் நோஷன் கிடைக்கும். பிகாஸ் ஏன்னா நம்ம வந்து எவ்ரிடே இப்போ இருக்க பிஸி வேர்ல்ட்ல யாருமே ஓகே நாங்கள் டெய்லி அடரேஷன் போகணும், டெய்லி மாஸ் போகணும். ஸோ பீப்புள் ஆர் பிஸி வித் தர் லைஃப்ஸ் இல்லையா. ஸோ பட் வி கெட் கனெக்டட் த்ரூ மாதா டெலிவிஷன். ஸோ அப்போ லைக் அடரேஷன்ல ஆகட்டும் எங்களுக்கு அது ஒரு பெரிய பிளெஸிங்காக இருக்கு. ஸோ ஆஸ் செயின்ட் மேக்ஸிலின் சேஸ், so pray to Mother Mary, pray to the Virgin Mary. So she will arrange everything so that God will be merciful to you. So அந்த மாதிரி லைக் நாங்கள் எங்கே இருந்தாலும் so we get connected. சூப்பர் சூப்பர். மாதா டிவினால என்ன கற்றுக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? நான் நிறைய praise and worship songs நிறைய கற்றுக்கிட்டு, எஸ்பெஷலி மை nieces. ஸோ ஈவன் லைக் சம்டைம்ஸ் யூடியூப்ல லைக் மார்னிங் நாங்கள் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் சாங்ஸ் எல்லாம் போடும்போது என்னோட நீஸ் ஓகே ஃபாதரோட சாங்ஸ் போடுங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வி ட்ரை டு லேர்ன் நியூ சாங்ஸ். ஸோ லைக் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஜர்னி இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. மாதா டிவி வந்ததுனால பார்க்கறதுனால மக்களுடைய மனநிலையில் என்ன உணர்வுகள் ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? We feel peace, Father, because through Mother Mary we are reaching to God. So and the comfort and the happiness Mother TV மூலமா கிடைக்கும். சிறப்பு சிறப்பு, சூப்பர், அழகாக சொன்னீங்க. மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற வியூவர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ டெஃபினெட்லி ஏன்னா லைக் ஆஸ் ஐ சைட் எல்லாரும் அவங்க லைஃப்ல பிஸியாக இருக்காங்க. ஸோ இல்லை எனக்கு லைக் அது ஒரு எக்ஸ்கியூஸாக இல்லாமல் நான் சர்ச் போக முடியல, ஸோ அடரேஷன் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது பட் ஐம் நாட் ஏபிள் டு மேக் இட் அப்படின்றவங்க டெஃபினட்டாக மாதா டிவி பார்த்து தே கேன் ரிசீவ் த பிளெஸிங்ஸ் த்ரூ மாதா டெலிவிஷன். சூப்பர் சூப்பர், நைஸ் நைஸ் டாக்கிங் டு யூ. ஒரு பாட்டு பாடுறீங்களா? கேட்கலாம். As I kneel before you, as I bow my head in prayer, take this deed, make it yours, and fill me with your love. Maria, gracia plena, Dominus tecum, benedicta tu. சூப்பர் சூப்பர், அருமையாக பாடுறீங்க, வாழ்த்துக்கள். குட், நல்லா பேசுனீங்க, நல்ல கருத்துக்கள் சொன்னீங்க, அருமையாக பாடினீங்க, வெரி நைஸ், ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம், நிறைவு செய்யலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் ஆண்டவர் அருள்வாராக. நீங்கள் நினைத்த காரியங்களையெல்லாம் நிறைவு செய்தருள்வாராக. உங்களை எப்பொழுதும் ஆண்டவர் பாதுகாத்து கரம் பிடித்து வழிநடத்துவாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் உங்களை காப்பாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஸோ நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசுனதில். தொடர்ந்து மா தொலைக்காட்சியை பாருங்கள், மா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், மா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. நன்றி 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 நன்றி. மா தொலைக்காட்சி நண்பர்களே, சகோதரி செலின் ஆண்டனி பெங்களூர்லேருந்து பேசினாங்க. ரொம்ப இனிமையாக இயல்பாக தன்னுடைய கருத்துக்களை அழகாக பகிர்ந்து கொண்டார்கள். ஸோ சகோதரிக்கு வாழ்த்துக்கள், நன்றி. எல்லாருக்குமே இன்றைக்கி நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையாகவே உங்களுடைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. மனதில் பட்ட கருத்துக்களை அனுபவித்த உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீர்கள். அது எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாகவும் இருக்குது, நல்ல பாடமாகவும் இருக்கிறது. அதனால் மாதா தொலைக்காட்சி உங்களை சென்று சேர்ந்திருக்கிறது, உங்களுக்கு நிறைய பயன்பாடுகளை கொடுக்கிறது, உங்களுடைய குடும்பங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது.
உங்களுக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் தந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் கடவுளுடைய திருவுளம், கடவுளுடைய செயல். அதனால் கடவுளுக்கு நன்றி. கடவுள் என்றும் போற்ற பெறுவாராக. அன்னை மரியா வாழ்த்த பெறுவாராக. உங்களுக்கும் நன்றிகள். சரிங்களா? சரி, இன்றைய நாளில் என்ன இறைவார்த்தை அப்படிங்கிற மனப்பாடம் செய்யலாம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 5 முதல் 42 வரை. சமாரிய பெண்ணோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உரையாடுகிறார். அந்த அருமையான ஒரு நிகழ்வு. அதில் என்ன இறைவார்த்தை மனப்பாடம் செய்யலாம் அப்படின்னா, யோவான் 4:24. நான் சொல்ல திருப்பி சொல்லுங்கள். கடவுள் உருவமற்றவர், கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும். கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும். ஆண்டவரை வழிபடுவது இயல்பாக இருக்க வேண்டும். ஆண்டவரை வழிபடுவது எப்படி இருக்கணும்? இயல்பாக இருக்கணும், உள்ளத்திலிருந்து இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம வழிபடுறோமா அப்படிங்கிறத நம்ம சுய ஆய்வு செய்து பார்க்கணும். சரிங்களா? சரி, மகிழ்ச்சி. இன்றைய நாள் மார்ச் 8 பெண்கள் தினம். அதனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லுங்கள். சொல்லியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சொல்லலை அப்படின்னு மறந்துட்டீங்க அப்படின்னா இப்போ சொல்லுங்கள். மனைவியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். அதே போல் குடும்பத்தில் பெண்களுக்கு சம மரியாதை அவங்களுக்கு கொடுங்க. அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துங்க. அவர்களுக்கு துணையாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. ரொம்ப முக்கியம். பெண்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் எப்பொழுதுமே. சரிங்களா? அதை எப்போதும் மறந்துடாதீங்க. ஓகேங்களா? அதனால் இந்த ஒரு செய்தியோட நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யலாம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? இந்த அலைபேசி எண்ணை குறிச்சிக்கணும். 73580808007 73580808007 குறிச்சிட்டிங்களா? நாம டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குடும்ப ஃபோட்டோ அனுப்பிச்சி வைங்க. நாங்களே உங்களை அழைக்கிறோம். அடுத்த வாரம் நலம் விசாரிக்கிறோம். அடுத்த வாரம் அதுவரை நம்ம என்ன செய்யலாம்? ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக, தீமைகள் இடத்திலிருந்தும் பாதுகாத்து நம்மை கரம்பிடித்து வழிநடத்துவாராக, நல்ல உடல்நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக, நினைத்த காரியங்களை நிறைவேற்றி தருவாராக. நாம் எடுக்கும் தவ முயற்சிகளை ஆசீர்வதித்து நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய நாட்டிலே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நலமான நன்மையான காரியங்களை ஏற்படுத்தி தருவாராக. இறையாட்சி ஏற்படுத்தும் கருவிகளாக நம்மை மாற்றுவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஓகே, மன தொலைக்காட்சி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். இன்னும் பலரிடம் பேசலாம். அதுவரை ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். பாய். நலமா? நீங்க நலமா?